ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன், 250 மில்லி நாகா ரவை எடுத்துருக்கேன். இதை கலந்துக்கலாம். கப்பில் 3/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன், அதையும் கலந்துக்கலாம். இது வந்து கிறிஸ்மஸ்ஸு, வருஷப்பிறப்பு இதெல்லாம் கேக் கேட்டுட்டு இருந்தால் குழந்தைகள், எனக்கு அப்போ செய்ய முடியல. இப்போ வந்து குழந்தைகள்லாம் வீட்டில் ஸ்கூல் லீவில் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வேண்டி நான் செஞ்சு கொடுக்குவேன், பேரம் பேத்திக்க வேண்டி. இப்போ இது ரெண்டையும் வீட்டில் வந்து சாதாரணமான கேக் தான், ரொம்ப ஒன்றும் வேலைப்பாடெல்லாம் இல்லை, சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தேன். இதை வந்து அரைச்சிட்டு வந்தேன், இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுறேன். நல்லா அப்படியே கலந்து விட்டுருலாம். ரவை வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜீனி அதையும் ஒன்று போல் பட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். பேக்கிங் பவுட்ரு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா அதே மாதிரி சிறிதளவு, ரெண்டுமே பேக்கிங் சோடா. இதில் வந்து பேக்கிங் பவுடர் வச்சுருக்கேன், ரெண்டையும் போட்டாச்சு. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடணும். இதில் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சுவைக்க வேண்டி அதை போட்டிருக்கேன். எந்த கப்பட்டை அளந்தமோ அதே கப்பில் வந்து மைதா, ஏன்னா அந்த கப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், அதனால் அதை அளந்து இதில் பாத்திரத்தில் மாற்றிருக்கிறேன். அதே இதில் எண்ணெய் அந்த ஊற்றி வச்சுருக்க முடியல, அதனால் அளந்துட்டு அதில் வச்சுட்டேன். இதில் இந்த ஒரு ரிஸ்கை வச்சு கரண்டியோ ரிஸ்கை வச்சு நம்ம நல்லா கலந்துக்கிடலாம். ரவை வந்து வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் போட்டுக்கிடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம வந்து எந்த ஆயில் ஊற்றுறோன்னா, வாசனை இல்லாத ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன், வாசனை இல்லாத ஆயில். இதில் வந்து 1/2 கப்பு ஊற்றுறோம். நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோம்னா 1/2 கப்பு அதில் ஊற்றுறோம். அதே மாதிரி ரஸ்க்கு வச்சு கரைச்சிக்கிறோம், நல்லா கலந்து விட்டுக்கிடும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், அதே எந்த கப்போட்டு அளந்தமோ அந்த கப்போட்டு ஊற்றிக்கலாம். கிண்டி பார்த்துட்டு அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ கூட கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். திரும்ப வந்து 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைய இருந்தாலே போதும், அதையும் கலந்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம். நல்லா கலந்துக்கிடுங்க. அப்போ நம்ம 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பால் ஊற்றிருக்கோம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு சிறிதளவு ஊற்றினா போதும். இது வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான். இதில் வந்து முட்டை கிடையாது, நெய் கிடையாது, ஒரு சாதாரண வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்கிறோம். எந்த கலப்படம் எதுவும் பண்ணவே இல்லை, சாதாரண உள்ளதான், அழகாக பண்ணலாம் இதை. இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து கேக் பாக்ஸ் டப்பா வந்து எங்களோட பழைய குக்கர் ஒன்று உண்டு, அதில் உள்ள பாக்ஸ் இது. இப்போ கடைகளில் வந்து நிறைய கிடைக்கி, எந்த கடையில் போனாலுமே கேக் பாக்ஸ்ன்னு கேட்டால் எல்லாருமே கொடுக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும். இதில் வந்து லேசாக எண்ணெய் தடவி அது மேலே மைதா மாவு தடவிருக்கேன், குலுக்கி விட்டுருக்கேன். அது மேலே நீங்கள் வந்து இப்போ பேப்பர் போடணுன்னா போட்டுக்கலாம், பட்டர் சீட் போடணுன்னா போட்டுக்கலாம், தேவைன்னா போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். போட்டு பார்ப்பேன்னு வச்சுருக்கேன், அதிலே போடலாம், இதில் போட்டு பார்ப்போன்னு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி புதுசாக தான் போடுறேன். இப்போ கரைச்சி வச்சுருக்கதை அதில் ஊற்றிடலாம். டப்பாலேருந்து இப்படி 3 தடவை தட்டிக்கிடுங்க. சரி, 1 போல் இருக்கும், அதுக்கு தான். ஒரு கடாய் வச்சுருக்கேன், கடாயில் மணலோ வேறு எதுவும் உப்போ எதுவுமே போட வேண்டாம். ஏற்கனவே உப்பு மணல் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிடுங்க. ஸ்டாண்ட் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கேக் மாவு ஊற்றி வச்சுருக்கோம்ல, இதை அதில் வச்சிடுறேன். சூடானதும் அதில் வைக்கணும். கரெக்டாக 3/4 மணி நேரம் வைங்க. தீ வந்து சிம்லேயே வச்சுக்கிடுங்க, ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம், குறைச்சே வச்சுக்கலாம். பண்ணியாச்சு. இதில் ஒரு பேப்பரை சுற்றி வச்சிடுறேன். நான் இந்த மாதிரி அதில் ஆவி வந்து வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பேப்பரை சுற்றி வச்சுருக்கேன். கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆகட்டும். கேக்கை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு, வெந்துட்டான்னு பார்ப்போம். ஒட்டலை, எடுத்துடலாம். ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். இது எடுத்து அப்படியே கீழே வச்சிருந்தேன், இருக்கட்டும், ஆறட்டும்.
கேக் டப்பாலேருந்து எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிடுறேன். துணி 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 இப்போ சூடோடு தான் எடுத்துருக்கோம். நான் பேப்பர் போட்டதுனால வந்துட்டு பேப்பர்லேருந்து எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டுமா? சூடோடு வருதா என்னன்னு தெரியல. கொஞ்சம் சூடு ஆறட்டும், எடுத்து காமிக்கிறேன். நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நல்ல கருவெல்லாம் கீழே நல்லா இதாகவே வந்திருக்கு. இதில் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பேப்பர் எடுத்துகிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள். பட்டர் பேப்பர்லாம் எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கேக் வந்து ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே தெரியுது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. இப்போ லீவில் என் பேரம்பேத்திக்கு வந்து செய்கிறேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு செய்யணும்னு நினச்சேன், செய்யலை. என் மகனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால செய்யலை. இப்போ வந்து நான் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். பாருங்கள், கடையிலேயே வாங்க வேண்டாம், வீட்லேயே செய்யலாம். கேக் இந்த மாதிரி கட் பண்ணி கடையில் இருக்கிற கேக் மாதிரியே கட் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள். நீங்கள் நம்ம எந்த சைஸில் கட் பண்ணணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கிடலாம். என்னுடைய புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாருமே வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.